சோஷியல் மீடியாவில் நிறையா கிட்னி ரிலேட்டட் ஹெல்த் போஸ்ட்டில் உங்களுக்கு மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. அதில் டாப் 5 எடுத்து இன்றைக்கி பாஸ் பண்ணுறோம். கீழாநெல்லி ஜூஸ் குடித்தா கிட்னி டிசீஸ் நேச்சுரலாக போயிடுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா டாக்டர்? இதுக்கு அட் ப்ரெசென்ட் எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஏன் சம் ப்ரிப்பரேஷன்ஸில் உங்களுக்கு ஹெப்பரோடாக்சிக் காம்பவுண்ட்ஸ் கூட கலந்துடுறாங்க. ப்ளீஸிங் அ ப்ரூவன் தெரப்பி வித் திஸ் இஸ் அ டிசாஸ்டர். நிறைய தண்ணி குடித்தாலே போதும் கிட்னி டிசீஸ் போயிடும்னு சொல்கிறாங்க. இதில் பாதி தப்பு. கிட்னி ஃபெயிலியர் ஸ்டேஜ் 4-5 இருக்க பேஷண்ட் நிறையா தண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூச்சுத்திறல் இல்லைனா சோடியம் கம்மியாகிற குறைபாடுகள்லாம் ஏற்படும். கிட்னி டிசீஸ் இருந்தால் கம்ப்ளீட்டாக ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்களே டாக்டர்? கம்ப்ளீட்லி தப்பு. கிட்னி டிசீஸ் இருந்தாலுமே 0.6 to 0.8 மில்லிகிராம் பெர் கேஜி நம்ம ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இதை எடுத்துக்காத பட்சத்தில் உங்களுக்கு சிவியராக மால்நியூட்ரிஷன் வரும். இதனால் உங்களுக்கு இன்னும் ஒர்ஸ் அவுட்கம்ஸ் தான் வரும். ஆப்பிள் சைடர் வினிகர் குடித்தா கிட்னி ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா டாக்டர்? இதுக்கு எந்த எவிடன்ஸும் அட் ப்ரெசென்ட் கிடையாது. ஏன் இந்த அசிடிக் கண்டென்ட்னால உங்களோட அசிடோசிஸ் கிட்னி ஃபெயிலியர் ஆல்ரெடி இருக்க பேஷண்ட்டில் இன்னும் ஒர்ஸ் கூட ஆகலாம். கிரியேட்டின் லெவல் நார்மல் ஆகிடுச்சுன்னா கிட்னி ரெக்கவர் ஆகிடுச்சுன்னு அர்த்தமா டாக்டர்? நார்மல் கிரியாட்டின் அப்படின்னா கம்ப்ளீட் ரெக்கவரின்னு கிடையாது. ஆக்சுவலாக இந்த 30% ஆஃப் த பேஷண்ட்ஸ் சிகேடிக்கு டெவலப் ஆகலாம். ஸோ ரெகுலர் ஃபாலோ அப் எவ்ரி 3 months நீங்கள் சீரம் கிரியாட்டின் எடுத்து பார்க்கணும்.